முதல்ல போயிட்டு சாப்பிட்டு வாங்கம்மா. என்னங்க விஷயம் சொல்லணும் நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் பண்ணலாமா? என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனாரு அதோட இப்பதான் வரீங்க. நல்லா இருக்குதா? அடிக்கடி வந்தா மரியாதை இருக்காது. ஓ அப்படியா? ஆமா. சொல்லுவாங்க நித்திர பங்கு செய்யக்கூடாது. தூங்குறவங்கள எக்காலத்தை கொண்டு எழுப்ப கூடாதுப்பா. அது பாவத்திலையும் பாவம். என்னுடைய மாமா என்னுடைய தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா. ஓ மை காட். நாட்டின் தளபதியார் ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பாடுலாம் ரெடி ஆகுதுங்க. சரி ஓகே குடு. அனைத்து ஏற்பாடு நீதானப்பா? மொத்த சாப்பாடு மொத்த ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி தெரிய சந்தூர் வருவாங்க. ஆமா ஆமா அப்படியே. ஏன் பின்னாடி போய் நின்னுங்கறவா? போய் சொல்லி நீலா தளபதியாரையா? ஏனா ஒரு பொறுப்பு இருக்குடா உங்களுக்கு. என்னடா வேன் விட்டு ஓட்ட இறங்கனா மறுபடியும் யாரு நான் பாக்கிறது கிடையாது. வயித்து கால இருக்கீங்க யாரன விட்டு ஓட்டிக்கல. ஏய் யார் வரல நீ? யார் இல்லையா? நீ ஏத்தி அங்க எடுத்துக்கறடா முட்டை இல்லையா? நான் பேஜார் பட்டு வரமா? நான் முந்த பார் மணி வந்தா. போடா. அறிவு கவனிக்க. என்னமா? அறிவு கடவுளுக்கு இந்த கல்யாணமே உன் தலைமை நடக்குது. பொறுப்பு இல்லாம ஒரு பதில் பத்தி எப்படி கல்யாணமே என் தலைமை மாமா மாமா. யார மாமா? ஐயா இல்லமா இவர் மேல ஒல்லியா எனக்கு ஒரு மாமா இருக்காரு. பொறுப்புல. காபி தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே. நம்ம மருமகனே. காபி தண்ணி வேணாம் மாமா. எனக்கு டீ தண்ணி வேணாம் மாமா. பச்சை தண்ணி போதும் மாமா. யாரும் மாமா பச்சை தண்ணி போதும் மாமா. சொல்லுங்க மருமகனே. எனக்கு நெல்லு சோறு வேணாம் மாமா. குளிர்ந்த போதும் மாமா. குளிர்ந்த போதும் மாமா. ஆட்டுக்கறி ஆகட்டுமா? மட்டன் கோழிக்கறி ஆகட்டுமா? நோ சிக்கன் சூடு. சொல்லுங்க மருமகனே. ஆட்டுக்கறி வேணாம் மாமா. ஆட்டுக்கறி வேணாம். எனக்கு கோழிக்கறி வேணாம் மாமா. பன்னிக்கறி போதும் மாமா. பன்னிக்கறி போதும் மாமா. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கா? சொல்லுங்க மருமகனே. சின்ன பொண்ணு வேணாம் மாமா. எனக்கு பெரிய பொண்ணு வேணாம் மாமா. அத்தை மட்டும் போதும் மாமா. மாமா பெரிய பொண்ணு வேணாம். அத்தை வேணுமா? அத்தை நல்லா இருக்குதா? மாசம் வந்து டெலிவரி ஆயிடுச்சா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலியா? 8 மணிக்கு தான் டெலிவரி டேட். அப்படியா? சேட்டா சேட்டா. ஏய் மாமாங்க வந்துட்டீங்களா? மாமனார் அப்படியா? சரி சொந்த கொண்டாட்டீங்களா? சரி ஒரு குடும்பம் இருங்க. சரி தங்கச்சி திடீர்னு வந்திருக்கிறது என்ன காரணம்? இதுக்கு காரணம் சொல்லுங்க. பெண்களுக்கு வந்திருக்குமா? எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். அவனுக்கு தான் நீங்க கேட்டா நான் கொடுக்கணும். அதானே ஏன் தங்கச்சி? இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? கேட்கணும்பா. ஆமாங்க. என் தங்கச்சி என் மனைவி ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. எனக்கு புள்ள பிறந்தாலும் ஆமா. எனக்கு பொண்ணு பிறந்தாலும் ஆ. உனக்கு புள்ள பிறந்து எனக்கு பொண்ணு பிறந்தா உன்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய பொண்ணை அவனுக்கு பொண்ணு பிறந்து உங்களுக்கு புள்ள பிறந்தா அவங்க பொண்ணு எனக்கு தரணும் அப்படின்னு ஒப்பந்தம் அன்னைக்கு பண்ணிட்டாங்க. பேசணும். இருந்தாலும் இப்ப கேட்கணுமே. கேட்டுதாம்மா செய்யணும் இல்லையா? உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்பா. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். சம்மந்தம் இல்லடா. சம்மதம் சம்மதம். இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வர மருமகளை பார்க்கணும் ஐயா. கூப்பிடு. ஏங்க
இதான் உன் நாட்டு இளவரசியா? இளவரசியா? என்னுடைய பொண்ணுங்க. இதுல பெருசு எது சின்னது எது? பெரியவா இவ காவேரி, சின்னவ காவியா. இது சின்ன பொண்ணு பெரிய பொண்ணா? அடடா, தெருவுல போனா கூட பாக்கணும்னே சொல்லுவாங்க. சின்ன பொண்ணு பார்த்தா குண்டு வருதுன்னுவாங்க. பெரிய பொண்ணு பார்த்தா சப்ப வருது. ஏங்க என்னங்க இது மாதிரி வார்த்தை வச்சுக்கிறீங்க? ரவுடியா என்ன? ஒன்னு தலைமையில அடித்து ஒன்னு மக்களை வைங்க. ஆமா தெரியுமா, நீ வெளியே வந்தா பொம்பளை உள்ள போன ஆம்பளை. ஏமா எப்பவும் ரெடி ஸ்டாண்டர்ட் மருமக வீட்டுக்கு வந்துட்டானா நம்ம குடும்பம் டாப்ல போய்டும். ஏண்டா அப்படி சொல்ற? தூக்கி போட்டு வைங்க. என்ன புள்ளி என்ன நினைச்சிட்டு மனசுல? ஆயே கிடையாது அம்மா. யார் தெரியல? தெரியலடி. அத்தடி நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கீ? மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா? ஐயோ ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கு. பரவாயில்லை மாதிரி. ஏய் நல்லா குஞ்சு வந்துடுறா கோயந்த. வந்துடுறாங்களே. வராங்க. அதானே. ஆமா. என்ன சித்தி? டேய் யார் இருக்கு போடு அப்படியே. சரி சொல்லு பெரியமா. டேய் எங்க கண்ணு மாதிரிடா. அப்படியா? எங்க அண்ணன் மாதிரி. ஏய் அண்ணன் மாதிரியா? என்னடா ஆயன்ற சித்தின்ற? நம்ம குடும்பத்துல தான் நம்மள உன்ன மாதிரி யாரும் இல்ல. ஏன் நீங்கறீங்க? நான் காவல்காரமா. ஏய் உன்ன காவல்காரனா நினைக்கல. வீட்ல ஒருத்தரா நினைக்கிறேன். ஓ மை காட். ஏய் கை ஒட்டு. சரி. ஆமா ரொம்ப நாளைக்கு சொல்லிருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? சொன்னதே போதா? பீர் இருக்குது. ஏண்டா? ஐயாக்கு பீர் அங்க போய் கண்டுக்க மாட்டே பையா. அம்மாக்கு ஒயின் இருந்தா சாப்பிடும். ஒயின் சாப்பிட்டு நல்லா விடுறாங்க பாரு. தல ஒயினா சாப்பிடுங்க. இன்ன கொஞ்சம் கலர் தான் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அவ்வளவுதான். ஆமா எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய் சந்தோஷமான விஷயம்டி. என்ன விஷயம்? என்ன கேக்க வந்திருக்கீங்க? ஐயா தான் என்னடா? கசமாலி என்னமா? என்னடி ஆச்சு? வீணாட்டி வாக்க போறியா? நீ சிரிக்கிற? நான் சிரிக்கிறா? என்னதான் பார்க்க வந்தீங்க? ஏய் ஐயா பெரியவா தான் இருக்கற அவளை விட்டுட்டு உளுதா. வாய் மூடு மாமா. வாய் மூடு சொல்லுமா. நீ செவா கமையா? நாளைக்கு புதுங்கமா. வேகமா யாரனா இஸ்தின் ஓட்டு ஓட்டுக்கற நீ வா. என்னத்த ஓட்டுக்கறாங்க? பெரிய பொண்ணு வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. வாய் மூடு உன் பேச்சுக்க முதல்ல. நான் கூட பேசாதீங்க. நீ பேசாத நான் பேச மாட்டேன் விடு. யாரு பேச கூடாது. ஐயா பாடே காவேரி. அப்பா உன்னதாமா பெண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அத்தை மாமா நல்லா இருக்காரா? அவனுக்கு என்னடி ஓனா நல்லா இருக்கறாரா? இல்ல நீங்க விளையாட்டுக்கு சொல்றேன்னு இருக்கேன். உண்மையாவே பெண் கேட்க வந்தா மாமாவுக்கு உனக்கு கல்யாணம். ஐயோ வெக்க கல்யாணத்துக்கு அறிகுறி. மௌன சம்மதம். மௌன சம்மதம். மாத்துக்கலாம். மாலை மாத்தி. பெண்ணது பொண்ணுனது. பொண்ணுனது பெண்ணுனது. பெண்ணது பொண்ணுனது. எல்லாம் ஊர்தா ஊருங்க அது வர மாத்தினா பொண்ணுனது. எல்லாம் ஒழுங்கா மாத்திங்க. எல்லாம் ஊர்தா ஊருங்க. ஏய் வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம். குட்டி சோறா போச்சு போ. ஏண்டா ஆரம்பத்திலே. ஏங்க போய் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைப்பாங்க. வெள்ளியோ கல்யாணம் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வேணாம். நாள் சரியில்லையா? நாள் சரியில்லை. சரி சனிக்கிழமை. சனி வந்து பார்த்து புடினா சனிக்கிழமை வேணாம். ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாரு அன்னைக்கு வேணாம். திங்கக்கிழமை தீப்பட்டனால அன்னைக்கு வேணாம். செவ்வாய்க்கிழமை. செவ்வாயா போய் நம்ம செவ்வாய்க்கிழமை வேணாம். புதன்கிழமை புத்திர பாம்பு வெளிய வரது அன்னைக்கு வேணாம். வியாழக்கிழமை. அட சாயினோ கசன அன்னைக்கு வேணாங்க. இதெல்லாம் தள்ளிட்டு ஒரு நல்ல நாள் வைங்க. நீ ஏன் சொல்ற? 16 நாள் வெச்சுக்கோ. மரும்பல அது நாங்காரு 8 நாள் பக்கத்துல. ஏய் சரியா கேக்குறேன். ஏங்க 16 தோல வந்தா 8 நாள் வெச்சுங்க. கேக்குறப்பா. கல்யாணத்துக்கெல்லாம் போல நீங்க. நான் போயிரமே. காரியம் கர்மாந்திரம் எழுவு கல்லெடுப்பு இதுதான் போவீங்களா? ஏங்க நான்லாம் குடிச்சு குடிச்சே நானே. காரியத்துக்கு தான 16 10 8 வைப்பாங்க. திருமணம் கல்யாணம் ஆயிடுது. ஏங்க வெள்ளிக்கிழமை வேணாம். நான் சொல்றேன்னு வெச்சுக்கோ. சரி சொல்லு. சுக்கிரவாரம். அதானே வெள்ளிக்கிழமை. சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையா? மாத்திர கம்மியாட்டி என்கிட்ட சொல்ல கூடாது. கம்மியாட்டா மாத்தி பேசுறான். என்ன என்னைய கம்மியாட்டிட்டா? இல்ல ஒண்ணு. முக்கிய செய்தி. கல்யாணத்துக்கு வரவங்க டேய் கல்யாணத்துக்கு வரவங்க யாரும் குட்டிட்டு வராதீங்க. அம்மா கல்யாணமே நடக்காதங்க. குட்டிட்டு வந்தா கல்யாணமே நடக்காது. குட்டிட்டு தான் வருவோம். குட்டிட்டு வந்தா கல்யாணம் பண்ணுங்க. ஏங்க குடிகாரன் வர கூடாதுன்னா சட்டத்துல 8 பேர் தான் இருப்பேன். பொண்ணு வீட்டுக்கார 4 பேர் புள்ள வீட்டுக்கார 4 பேர். கூட்டம் சேராது. நீ வகை வகையான பொரியல் வை 10 வகையான ஸ்வீட் வை அப்ப கூட கல்யாணம் ஓஹோன்னு சொல்ல மாட்டான். ஒரு குவாட்டை கையில குத்து பாரு. 3வது இலையில ஊத்துற ரசம் நம்ம இலையில போட்டு அடிக்கணுமா? ஏல சூப்பரா நல்ல பேர் வராது. பக்கத்துல காலடி எடுத்து வச்சனே ஒரு குவாட்டை குத்துனா பாத்ரூம் பண்ண போய் சாப்பிட்டு சமையல் கட்டல வந்து சாம்பார் பக்கெட்ல காலை விட்டு தொய்வணும். பட்ட ஒரு 4 பேரை புடிச்சு அடிக்கணும். கல்யாணம் ஓஹோ. ஏய் கல்யாணம் வராது. ஏய் நாளைக்கு வராது. ஏய் அடிக்கார வராது. அவங்க உள்ள போயிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு. நான் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா சுனாப்பானா அவங்க போய் ஒரு மணி நேரம் அது வரா. என் நண்பே
எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று எரித்து விட்டார்களே இறைவா. இந்த பாவி நானும் தீயிலே எரிந்து சாம்பலாக இருப்பேன். வயிற்றில் வளரக்கூடிய யாருக்கு என்ன பாவத்தை செய்தது, யார் கூடயே கிடந்தது? இந்த குழந்தை எப்படியாவது பெற்றெடுக்க வேண்டும் என்று எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்தது. படிக்க பாயின்றி ஒருவேளை உணவுக்காக வீதி விதியை பிச்சை எடுக்கின்றன. எப்பொழுது இந்த குழந்தை கேட்கப் போகிறது என்று தெரியவில்லை ஆண்டவா. என் ஆசை மணாளா, என் மாசற்ற மாணிக்கமே, ஆணின் பெரும்பொருளையே பேரழகி பிறப்பிடமே, காதலுக்குரிய சிரித்து செழித்து உன் சிங்கார முகத்தை இனி பார்க்க முடியாத கண்ணகையா நிற்கிறேன் அத்தா. எனக்கு நேர்ந்து ஐயோ அம்மா ஐயோ சின்னஞ்சிறு கிளியே சிறப்புழியே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகமே நடா நாயத்தை கேளடா சின்னஞ்சிறு அடகு வாழ்ந்த ஆண்மகன் பிறந்திருக்கின்றானே ஆண்டவா, இந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன்? இறைவா, கற்றவர்களுக்கு தெய்வந்தான் துணை என்று உரைத்தாயே. நான் படுத்து இருந்து என் துன்பத்தை எனக்கு யாரிடம் சொல்லுவேன்? வந்தவரை வாழ வைக்க செத்த வைக்கிற நாட்டில் பசி பசி என்று வருபவர் அனைவருமே பகைவரானாலோ இந்த ஏழை கண்ணைக்கு நான் புசி புசி என்று அன்னம் விட்டு ஆதரிந்த பாவம் அம்மா என பெற்றவளே. கழுத்துல தாலி இல்லை, கரத்தில் குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறேன் இறைவா. மகனே, அட நான் பெற்ற செல்வமே, என் கண்ணே, என் முத்தே, என் மணி, இந்த தாய் நம்மனை எப்படி அடா வளர்க்க போகிறது இறைவா? நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. குழந்தை பிறந்தது ஆடையெல்லாம் உதிரமாகவே இருக்கிறது. ஆடைகளை துவைக்க வேண்டும் என்றால் ஆமா, அது ஒரு குளக்கரை தெரிகிறது. குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைக்க வேண்டும் என்றால் கரத்தில் நான் பெற்றெடுத்த பிள்ளை இருக்கின்றன. இவனை தனிமையில் எங்கு விட்டு செல்வது என்றே தெரியவில்லை. அம்மனுடைய அம்மா தாயி அகிலாண்ட கொடி பிரமாண நாடகி ஆதிபர சக்தி அம்மா, திக்கற்றவர்களுக்கு தெரிவந்தான் அம்மா மாரியம்மா. அம்மா என்ன பாவத்தை செய்தேன் என்று துப்பாக்கி நான் பட்ட துன்பம் போதாதா என் தெய்வமே? அம்மா, அதோ தெரிகிற குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைத்து வரும் வரையில் நான் பெற்ற பிள்ளைக்கு நீ தாயாக இருக்க வேண்டும் அம்மா. மகனே, என் செல்வமே, என் கண்ணே, இங்க பாருங்க, இந்த ஆத்த நடந்தே போகணும், முடிஞ்சா கல்யாணம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே உங்களுக்கு அவசரம் தான். குழந்தைங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரமா மேக்கப் பண்றீங்க? என் மேக்கப் பிடிக்கலன்னா அவளுங்க எங்க பியூட்டி பார்க் போறாளுங்க, என்ன பீச்சுக்கு போறாங்க, மூஞ்சில என்ன பண்றாங்க? அரண்மனைக்கு வந்தாலுங்களா இல்லையா? வந்துனே கார் வச்சிருக்கீங்க. அடடடா, பொம்பளைங்க கிளம்ப சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. என்ன பண்றது? நல்லா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, மகளே காவேரி, மாமனை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா உனக்கு இந்த இன்ப துன்பம் இல்லாமல்
கண் கலங்காம உன்னுடைய மாமனோடு நீ வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆகட்டும்பா. மனமாற தாய் தந்தையும் உன்னை வாழ்த்துற மகாராஜா. வாழ்க மகளே, வாழ்க வாழ்க. என்ன போல் வாழ்க. உன்னுடைய வாழ்க்கை கையில் அடங்கியிருக்கிறதம்மா. அப்படியா? கை என்றால் சாதாரணமா நினைக்காதே. வேற 5 விரல்கள், 5 பஞ்ச பூதங்கள். அப்படியா? பஞ்ச பாண்டவர்கள் 5 எப்படி ஒற்றுமை இருந்தாங்களோ அதை போன்று குடும்பத்திலே பஞ்ச பூதங்களை போட்டு சந்தோஷமா வாழணும் மகாராஜா. ஆகட்டும்பா. மாமா விடிஞ்ச கல்யாணம் சீக்கிரம் நேரா வாங்க மாமா காத்திருக்கோம். ராஜா, அங்க பாருங்க ஒரு ஆளு. அது அம்மன் ஆலயம் இருக்கிறது. அங்க சென்று நான் அம்மனை வணங்க வணங்க போறியா? ஆமாப்பா. அம்மன் மனசார தாயை வணங்கிட்டு வாமா. ஆகட்டும்பா. நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். இது சக்தி அம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி புத்தரையாளி நீதி உள்ள சின்னம்மா புத்தகங்களை போங்க வளர்த்தாளி முத்துமாரி ரேணுகா பரமசிவம்மா தாய் நீயே துணையாக இருக்க வேண்டும் அம்மா. திருமணத்துக்கு பிறகு இந்த குடும்பத்தில் எந்த விதமான குறைபாடு நேரக்கூடாது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீயே துணையாக இருக்க வேண்டும். என்ன அதிசயம் இது? இந்த கானகத்தில் தன்ன நடுவே ஆலயத்தில் குழந்தை இருக்கிறானே பாவம், யாரு பெத்த பிள்ளைன்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்க. இந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா? ஏமா ஐயா யாராவது இருக்கீங்களா? குழந்தைக்கு சொந்தக்காரு. ஐயோ, எதை வேணாலும் தாங்கிக்கலாம். யாரா இருந்தாலும் குழந்தை அழுத மட்டும் தாங்கவே மாட்டாங்க. யாருடைய பிள்ளை இருந்தாலும் சரி அதை வாரி அணைப்பாங்க. பாவம், மனசு கேட்கல. விடிந்தால் திருமணம், என்ன செய்யறது? என்னடா தங்கம், ஏன் அழற? அம்மா இல்லையா? அழறியா? சிரிக்கிறியா? பயப்படாத, நான் இருக்கேன். பாவம், யாரு பெத்த பிள்ளையோ தெரியல. 10 மாதம் சுமந்து பெத்த தாயால மட்டும்தான் ஒரு குழந்தையோட அழுகை நிறுத்த முடியும். ஆனா இந்த பிள்ளையை நான் வாரி அணைத்ததும் அழுகை நிறுத்திட்டான். என்னை பார்த்து சிரிக்கிறானே. சரி, என்ன ஆச்சரியம் இருந்த பொழுதிலும் அண்ணா கொஞ்சம் மேல கொஞ்சம் அமைதியா பேசுனா. சரி, இந்த குழந்தை இந்த தனிமையில விட்டுட்டு சென்றா இந்த குழந்தைக்கு தான் ஆபத்து நேரும். இந்த குழந்தையை நாமளே எடுத்துட்டு போலாம். வட போலாம். கோவிலுக்கு போன குழந்தை இன்னும் வருதேம்மா. அம்மனை வழிபட வந்துருவாங்க. எவ்வளவு நேரமா? எங்கடி அக்கா? வரலையே. கோயிலுக்கு போயிட்டு இன்னும் வரலையேம்மா. காவேரி, என்னப்பா? யார் பெற்ற குழந்தை அம்மா இது? எங்க கிடைத்த குழந்தை? அப்பா ஆலயம் சென்றேனப்பா. போன இடத்துல குழந்தை அழுதுகிட்டு இருந்தான். மனசு கேட்கல, எடுத்துட்டு வந்துட்டேன். 2வது பொண்ணுமானி. ஏன்பா? பாவம் பெற்றமா ஆலயத்தோட வச்சுட்டு எங்க போனாலும் திரும்பி வந்து குழந்தையை பார்க்க பொழுது வைத்த இடத்துல குழந்தை இல்லைன்னா அவனுடைய மனம் எவ்வளவு பதறும், அப்பா எவ்வளவு வேதனைப்படும். எனக்கு தெரியாதா? நானும் 4 திசையில குரல் கொடுத்து பார்த்தேன். சரி. யாரும் திருப்பி குரல் கொடுக்கல. குழந்தை அழுதுகிட்டே இருந்தான். ஓஹோ. மனசு கேட்கல. அனாதையா இருந்த குழந்தைய ஆதரவு கொடுக்கலாம்னு தூக்கிட்டு வந்து எந்த சத்தத்தோனா பொறுத்துக்கலாமா? ஆமாப்பா. குழந்தை அழுகின்ற ஓசை மட்டும் பொறுத்துக்க முடியாது. யாராலையும் முடியாது. அதனால குழந்தையை அரவணைத்த உடனே அவன் அழுகி நிற்கிறாங்க. என்னை பார்த்து சிரிக்கிறான்ப்பா. ஏங்கறா ஏண்டி? அப்பா, தாய் பாசத்துக்காக ஏங்குறான். அம்மா சொல்றதுக்கு விளையாட்டே விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த என்னம்மா? குழந்தையால ஒரு திருமணம் என்ன விளையாட்டாக போகுது? என்ன விளையாடுற? விடிதால் உனக்கு திருமணம். அம்மா குழந்தையோட போன அத்தை மாமா என்னம்மா அப்படி என்ன நினைக்க மாட்டாரு? மாப்பிள்ளை ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. என்னை பத்தி தெரியும் மாமாவுக்கு. இங்க பாருங்கம்மா, இன்னும் நேரம் இருக்குது திருமணத்துக்கு. விளையாட்டா இருக்கிற விளையாட்டா இல்லம்மா, நிஜமா சொல்றேன். இந்த குழந்தைக்கு சொந்தக்கார வந்து குழந்தைய கேட்டா குழந்தைய கொடுத்துடலாம். கண்டிப்பா அது வரையும் நான் வச்சுட்டு இருக்கிறேன். பாவியே, கொலவாய் மூடல ஊர் வாய் மூட முடியாது. நேரம் வாமா போலாம். சரி இருக்கு. மணமேடை போடுறா. என்ன பத்திரி குத்து வர வச்சு பலப்படுறேன்டா? போடுற மணமேடை. கல்யாணத்துக்கு வந்துருமா? போடுறா. ஐயா மணமேடை போட சேர்த்து யாரும் மெடி கூடாதுங்க. ஏண்டா அந்த வாயை மட்டும் வச்சு அந்த போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? யாரும் ஒரு 2 பேரும் கட்ட கூடாது. சமையல்காரர் வரல, பதார்த்த மூட்டை வரல. கல்யாணம் ஆறுங்க. மணமேடை போட சேர்த்து மாலை மோள ரெடியே.
என்னடா என்ன ஏரி வேலைக்கு போய் வர ஏரி வேலைக்கு ஏன்னா மாலை கொண்டாந்து ஏரி மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டுறிய என்ன ஏரி வேலை சாதாரணமா சொல்றேன் என்ன போய் பாருங்க நம்ம தாய் கூட ஏரி வேலை எவ்வளவு ஜென்மத்து படிக்கிறாங்க தெரியுமா அப்படியே ரத்தத்தை வேர்வையா சித்துறாங்க ஐயா அது முடியாது 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்க 6 மணிக்கெல்லாம் வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது ஆம்பியக்காரங்க எந்த நான் பக்கத்துல பசங்க எந்த பக்கத்துல மூஞ்சி கூட கழுவி கிடையாது தலையை வச்சு ஓட்டுங்க ஆடாலே போட்டா எடுத்துட்டாங்களா அப்படியே ஏய் ஏறி போய் நிக்குதுங்க ஐயா 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கெட்டபரி மம்பி எடுத்துட்டு ஏரி உள்ள இறங்குனாங்கன்னா 6 மணி நேரம் கெட்டபரி போட்டு இடிக்குறாங்களா அரபாண்டு மண்ணு தேறல காஞ்சி போச்சுப்பா உடனே மத்திரையில எடுத்துட்டு பாக்குறாங்க முன்னாடிக்கு தத்தனியா உட்கார்ந்து கிடையாது 10 பேருக்கு ஒரு குரூப் டேய் இப்பலாம் 20 பேரா 20 பேரா ஆமா 4 குடும்பம் நாசமா போச்சு போ ஏன் எதுக்கு மத்திரையில உட்கார்ந்து பொம்பி எடுக்க வாய் வச்சிட்டு சும்மாங்கறாங்களா இவன் அவன வச்சிக்கறானாடி அவன் இவனை வச்சிக்கறானாடி இதெல்லாம் உட்கார்ந்து சொல்றல அவன் எவனை வச்சிக்கறானாடி ஏண்டா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நான் ஏரி வேலைக்கு போறேன் நீ உன ஏரி வேலைக்கு போறியா நீ முன்னாடி ஏரியில செய்றீங்க ஏரியில செய்யல மதுவாண்ட செய்றோம் மதுவாண்டியா தெரிஞ்சிருந்தா நான் வந்து பாத்துறேன் நாளைக்கு வேன் வைக்கிற கும்பல வந்து பாத்துட்டு போங்க ஏரி வேலை செய்றாங்கன்னா ஏரி உள்ள செய்றாங்க தலைவா ஏங்க மழை வந்தாச்சு அடுத்து ஏய் மணமக மாப்பிளைக்கான் ஏங்க மாப்பிளை ரெடியா இருங்க ரெடியா இருக்கா மாப்பிளை வரார் ஓட்ட வண்டி ஓடும் வண்டியிலே அவர் ஆட்டோ வண்டியிலே குதிரை வண்டிடா கடவ ஐயா பீஸ்கால எடுத்து வச்சுக்கற ஐயா சோத்துக்கால வச்சா சோத்துக்கால வச்சா சோத்துக்கால வச்ச பீஸ்கால எடுத்துறியா ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏங்க நாயா இது உட்காருங்க அது ஏன்டா அழுது போய் ஐயோ உட்கார் பண்ணி மூத்திர நேரம் நெருங்குது முகத்த நேரம்டா அட உட்காருங்க உட்கார சொல்றாரு அட உட்காரு சொல்றாரு மாப்ள யார்கிட்ட கல்யாணம் பண்ணிருக்க உங்களுக்கு வேசில சந்தன கந்தரமாகுது நிலங்க வச்சாங்கல்ல என்ன நிலங்க சொல்ல தெரியாம இருக்கேன் சரி சரி கொடுங்க ஏங்க மாப்ள வந்தா சார்ஜ் மணப்பெண் ஏமா பொண்ணுக்கு ஜோடி பிளான் முடிச்சோமா ஏய் வாவ் என்ன முடியலடா எத்தனை பேர் ஜோடிக்கிறீங்க டேய் இன்னைக்கு 250 பேர்டா இன்னைக்கு 250 பரவாயில்ல இங்க டைமே தான் இருக்குது ஏய் யாரையும் சீக்கிரம் ஜோடி எடுத்து மாப்ள போய் சீராதே மாப்ள ஏத்து போ சொல்றேன் மாப்ள ஏத்து போய் யாருக்கு கால் கட்டி நார பண்ணா நீ கட்டாத மாப்ள ஏன் கட்ட சொல்ற கால் ஏய் அவதான் சொன்னா நீ எப்ப எப்ப பாத்துங்கற அவன் கட்டிட்டா ஆமா நான் கட்டிட்டா ஆடா போடா பாய் யார போறாங்க ஆச்சரியங்க என்னாச்சு பொண்ணு தரேன் போனா அவுத்து போட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்திக்கிட்டே உள்ள போலாமா நீ என்ன நலங்க சக்கல சுத்தம் பண்ணதுக்கு பாத்ரூம் போயிதே அவங்க போடா நான் ஏனா உள்ள போடா நீ பொண்ணு தரேனா கழுத்துக்கு நேரா உள்ள போய்டா வெளிய இருந்து கூட்டி வந்து தானே அம்மன கட்டியா உட்கார்ந்திக்கிச்சு ஏய் என் மகனை பாருடா என் மகனை பாருடா மாப்ள இருக்கு சார் மியாவ் டேய் அவன் பூனியாவா மாப்ள சார் பாத்ரூம்ல போய் பொண்ணு குளிக்கும் போது பாத்ரூம் உனக்கு கோவமா நான் கோச்சிக்கிட்டேன் கோச்சிக்கினியா கோச்சிக்கோ யாருக்கு நான் போடா போடா ஆமா சண்முகம் எங்க குருநாதர் கம்யூனிட்டி கல்யாண கர்மதுரை பாட்டு வருது ஏண்டா நல்ல வார்த்தையே பேச மாட்டீங்களா அவன் தான் சின்ன பையன் நீ வயசுல பெரியவன் தானே அவன் சொல்லக்கூடாது என்ன இப்படி பேசுறீங்க
ஏண்டா ஏண்டா கல்யாண வீட்டுல வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. இந்த மரியாதை அவசரமா பேசுவேன். ஒரு மங்களகரமான வார்த்தை உன் வாயிலிருந்து வராது. அதுக்கு தாண்டா இந்த கரமாட்டத்துக்கு மூட்டா ஜாய்வு எடுக்கா இந்த மாதிரி பேச்சாம பேசுவாங்க. தாலி தாலி அரைஞ்சு போறீங்க இந்த பேச்சாங்க பேசுவோம். எப்படின்னா யாய் வைக்க வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் என் வாயில வருதா பாரு. சும்மா என்னடா வேலை நடக்குது? ஏன்டா அப்படியே வள வள பேசுறீங்க? கொலுசு வேலை நடக்குது. இடிச்சுட்டு அப்படியே நீ நம்ம அந்த மாதிரி பேசாம பேசுவான். ஐயோ யோகிடா நீ விடு. வந்தவனே இருந்தவனே மேலு அது போல கதையாகுது. உங்க போராட்டம் பண்ணுங்க போங்க. மாப்பிள்ளை பொண்ணு வந்தவாசி இல்லப்பா விருதூரா நலங்கு வைக்கிறேன்டா. சுமங்கலி பெண்ணு கூப்பிடு. மாப்பிளைக்கு பொண்ணுக்கு நலங்கு வைக்கணுமா? கைத்துல கவுருக்காக பொம்முனேட்டிக்கா ஒரு 3 பேர் இல்ல 5 பேர் 7 பேர் எழுதுவாங்க. ஏன் உங்களுக்கு கூப்பிடுற? நலங்கு வைக்க உங்களுக்கு கூப்பிடுற? நலங்கு வைக்க. ஆமா அப்படி யார் கூப்பிட்டாலும் போயிடுறமா நீ. அது மாதிரி தப்பா நினைச்சு கரெக்ட் விடுறா. அவன் சொன்னதுல என்ன பண்ணாங்குது? ஆமாடா டேய் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல பொம்மை நாட்டிங்க எல்லாம் இருந்தாங்க. காலையில எழுந்த உடனே அந்த தாலி கவுரத்து கண்ணுல ஒத்திக்குவாங்க. கண்ணுல ஒத்திக்குவாங்க தாலி கவுரத்து. அது மட்டும் கிடையாது. மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்க ஒழுக்க மஞ்சா பூசுவாங்க. அது அந்த காலத்து பொம்மை. இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு ஜக்காத்தி கூட பூசத்து ஜாக்கெட்ல கரை ஓட்டிதான் பூசத்து கிடையாது. அப்படியே ஆகுதுங்க கட்டவாரம் மாட்டு பூசுதுங்க. பாத்ரூம் மாடியில மாட்டு வந்துட்டு காய்ட்டுன்னு போய் தொடம் போட்டு பெரு மத்த ஐயோ எந்த ஆளி மந்த வச்சுட்டு வந்துட்டு 2 எடுத்து மாட்டிக்கிறது. அந்த மஞ்சா கவுரு இருக்கோ லேடிஸுக்கு ஒரு ஆபத்து இல்லம்மா. தங்கத்துல சரடுன்னு வச்சு பாரு அன்னைக்கே குடும்பம் கூட்டு சோறா. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லோன் எடுத்துமே நேரம் நகை கடியில குத்துட்டு ஒரு 10 சவர எடுத்து கைத்துல போட்டுக்கிட்டு ஆவாத காட்சி சண்டை காட்சி எதிர்விட்டு காட்சி எதிரில வரும்போது தான் புடவை மடிப்புல இந்த ஆடு எடுத்து வெளியே விட்டுக்கணும். சும்மா பாவாதியா என்ன 5 சவரம் பாத்தியா என்ன 10 சவரம் பாத்தியா என்ன 50 சவரம் பாத்தியா மேனா மினிக்கு சீனு போட்டு போவான். எதிரில 2 வீலர்ல சிவனேன்னு வருவான். அந்த தாலி கவுர் பார்க்க கண்ணு பொறு 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 பொறுன்னு இருக்கும். அப்படியே ஒரு கையில ஆக்சிலேட்டர் முருகா ஒரு கையில வண்டியில வரவன் தாலி எடுத்துன்னு போயிட்டா கூட பரவாயில்ல. அறக்க முடியாத கழுத்துல பிகுவா மாட்டிக்கு சின்ன வச்சுக்கா. அவன் ஆக்சிலேட்டர் முருகா இது வண்டி பின்னால அதே மாதிரி நகக்குதுமா இருக்குடா. கை வாட்ட அப்படியே முத்தார்த்த எடுத்துட்டு போனா மா 3 பேர் ஒரு 3 பேர் எழுதுவாங்க. எங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க வந்தாதான் உங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க நலங்கு வைக்கணும். வாங்க வாங்க 3 பேர் வாங்க 3 பேர் வாங்க. ஊர்வலம் நடக்கின்றது குங்குமம் சிரிக்கின்றது மங்கள் குங்குமம் சிரிக்கின்றது. மழை தூவி சொந்தங்கள் வாட்ட ஊர்வலம் நடக்கின்றது தங்கையில் குங்குமம் சிரிக்கின்றது. வேடிக்கை வானங்கள் ஊரங்கும் கொண்டாட்டமா கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரங்கும் கொண்டாட்டமா கண்டோர்கள் கண்பட்டு
மேலோடு சிங்கார தேரோட்டமா கொடியத்தானை பாரிண்டு உனைக்குள்ள சுகம் ஞானத்தின் செந்தூரம் இரண்டுள்ள பூமழை தூவி சந்தங்கள் வாட்ட ஊர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் முன்பு தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது குங்குமம் சிரிக்கின்றது திருப்பாச்சு பக்கத்துல வை எட்டும்போ வச்ச தட்டி தர எட்டுமாமா எட்டுமா ஐயா என்ன இந்த காலத்துல இப்படி இந்த யாரு வச்சா தட்டி தர மாட்டாங்கம்மா ஆமாண்டா குடுப்பாங்கடா என்ன கொடுப்பாங்கடா யாரு விட்டு தட்டு என்ன யாரு தட்டு நீ பணம் போட எடுத்து கொடு உங்களை எடுத்துக்கு நான் எடுத்து கொடுங்க என்ன எங்க தட்டு தர ஆமா அவங்களுக்கு தெரியும்டா என்ன தெரியும்டா அந்த வயசுல போயிட்டாங்க ஐயோ கஞ்சப்புற பொழுதுட்டியா என்னம்மா தட்டு எடுத்து மாட்டோம் வானாண்டு போறா ஏமா எத்தனையோ பொம்மையத்துக்கு நிலங்கு வச்சு பாத்துக்கிறேன் ஆனா உங்களை மாரி நிலங்கு வச்சு நான் பாக்கலமா என்ன அடுப்பு சாதி பண்ணி போட்டு போய் மாரியா போய்வா டேய் ஆளை குத்துறாங்களே யாருன்னா ஒரு ரூபாய் போட்டாங்களான்னு தட்டல இவன் தக்காத்துக்கு வாய பய கவலைப்படாதடா பின்னாடி எடுத்து வந்து போறாங்கடா என்ன பாக்குற பின்னால இல்லையா உள்ளவா ஆமா செட்டா செட்டா ஏமா நிலங்கு பிரமாதம் அப்படியா டேய் அடுத்தது மொழிடா ஐயா மூக்கெல்லாம்